கொங்கு மண்டலம் மிகப்பெரிய ஒரு பலமா இருக்க போகுது. கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்றனாலதான் திமுக தன்னோட ஆட்சியை தக்க வச்சுது அப்படிங்கிற பேர் எடுக்கணும்னு செந்தில் பாலாஜி அவர்கள் பம்பரமா சுழன்று வேலை செய்யறாரு. அமைச்சர் பதவியை கூட இப்ப அவர் அமைச்சரா இல்லாட்டியும் அவர் தான் எல்லாமே முடிவு எடுக்கிறாரு. இருந்தாலுமே இப்ப அந்த பணியை விட முழு நேரமா தேர்தல் பணியில இறங்கிட்டாரு. சுற்றி சுற்றி வேலை செய்யறாரு. கொங்கு மண்டலத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கறத பாக்கலாம். சோ இரண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள். ஒரு டஃப் ஃபைட் இருக்க போது ஒரு சுவாரஸ்யமான ஃபைட்டா இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம். இன்றைய சூழல்ல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய லீட் எடுக்கிறாரு. சோ பின்வரும் காலங்கள்ல வேலுமணி அவர்கள் எந்த அளவுக்கு வியூகம் வகுக்க போறாரு, மக்களை எப்படி சந்திக்க போறாங்க, அதெல்லாம் பொறுத்துதான் காட்சிகள் மாறும். ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கங்கள் தற்போது பாமக கேட்க ஆரம்பிச்சிருக்கு, காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் விசிகா கேட்டாங்க, அவர்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க. இன்னும் பல கட்சிகள் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு, பாஜக முதற்கொண்டு. அப்புறம் தாவேகா எங்க கூட யார் நம்பி வந்தாலும் ஆட்சியில நிச்சயமா அதிகாரம் கொடுப்போங்க, பங்கு கொடுப்போங்க அப்படின்னு இதுல சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நகர்கிறதா? இவருடைய பேச்சு எல்லாமே